ஐடி துறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இலகுவா செய்யக்கூடிய வேலை இந்த ஐடி வேலை தான்ப்பா. சீட்டை தேய்க்கிறதுக்கே சம்பளத்தை கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லியும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்ல பெண்களுடன் ஆரவாரமாக கிளப்புக்கெலாம் போய் இந்த ஐடி ஜாபில் இருக்கிறவன் என்ஜாய் பண்ணுறான்டா அப்படின்னு நினச்ச எல்லாருடைய வன்மமும் சேர்ந்து இப்போ ஐடி ஜாபில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படித்தாதான் ஐடி ஜாபில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகு நிறைய லே ஆஃப் அப்படிங்கிறத பார்க்கிறோம். டிசிஎஸ் 12,000 பேரை, இன்டெல் ஒரு 21,000 பேரை, மைக்ரோசாஃப்ட் ஒரு 7,000 பேரை இப்படின்னு சொல்லி நிறைய பேரை லே ஆஃப் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்ததாக ஒரு சிக்கல் வந்திருக்கு. அமெரிக்காவினுடைய டேரிஃப். அமெரிக்காவினுடைய டேரிஃப் வந்துச்சுன்னா எங்கள் நிறுவனத்துக்கும் செகண்டரி டேரிஃப் வந்துடும். குறிப்பாக இந்தியாவுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா, இந்தியாவுக்கு நம்முடைய ப்ராடக்ட்டை கொடுத்தோம்னா இப்படின்னு சொல்கிற பயத்தினாலேயே சில நிறுவனங்கள், குறிப்பாக மைக்ரோசாஃப்ட்லாம் அவங்களுடைய விண்டோஸை இந்தியாவினுடைய முக்கியமான ஆயில் ரிஃபைனரி நிறுவனங்களுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவதை தடை விதித்து விட்டார்கள். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கே தடை விதிக்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்கான சாஃப்ட்வேர்ஸை மட்டும் இல்லாட்டி அவங்களுடைய சர்வீஸை மட்டும் வாங்குவாங்களா? சர்வீஸ் செக்டாரில் ஏகப்பட்ட சிக்கல் வரப்போகுது. 5 லட்சம் ஜாப்ஸ் இதனால் பெரிய அளவில் சிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ் செக்டாரில் உங்களுடைய நண்பர்கள் இல்லாட்டி நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இந்த பிபிஓ, அதுவும் எம்என்சிக்கான பிபிஓ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உங்களுடைய ஜாபுக்கு செக்யூரிட்டி இருக்கா, இல்லை இது இல்லைன்னா அடுத்தது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய வேலையை முழுங்க போகிறது கிடையாது. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் படிக்கலைன்னா, அப் டு டேட்டாக மாறவில்லை என்றால் உங்களுடைய வேலைக்கு இன்னொருத்தையும் உழ வச்சு விடுவான். பார்த்துக்கோங்க.